பெருக பெருக உனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வீட்டை கட்டணும். ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி யாவே ஹாலே ஹalleluya யாவே ஹாலே ஹalleluya யாவே ஹாலே மறுபடியும் யாவே யாவே ஹாலே. Oh, we worship you, Holy Spirit. Oh, யாவே ஹாலே ஹalleluya. எல்லாவற்றையும் மறந்து யாவே யாவே ஹாலே ஹalleluya. ஓரா கட்டன மாமா ஷாலே ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். நாமம் உயர்த்தும் போது பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும். ஒரு வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே உன் நாமமே உயரணும். Oh, we praise you, we lift your name above all the names. Oh, I glorify you, I adore you, Holy Spirit. எனக்கு நீர் கொடுத்த ஒவ்வொன்றையும் உடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நானும் எங்களுடைய வீட்டாரும் எங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா யாவே ஹாலே ஓலா கட்டனமா ராட்டனமா. And we love you, Jesus. We love you, Lord. Oh, Ramamana Clara Danama Yahweh Hallelujah. சீரைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை ஒரு ரெண்டு கரங்கள் உயரட்டும். ஓ, எரிகோக்கு முன்பதாக ஆராதிக்க ஆராதிக்க வழி பெறுவது போல I speak a new way. நிலைப்பதில்லை இயேசுவே
இப்ப எல்லாரும் சொல்லி யாவே யாவே ஹாலே ஹalleluya என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ரெண்டு கரங்களை உயர்த்தி எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் எனக்கு நீர் வந்து உதவி செய்கிறவர், உயர்த்தி வைக்கிறவர். ஓ நமரா கேஷலே துரு சிரிக்கும் அல்லேலூயா ஈலனம். நான் கர்த்தருக்காக நிக்கிறத பார்த்து சில பேர் சிரிக்கிறாங்க. பாஸ்டர், நான் எல்லாத்தையும் இயேசுவுக்காக விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா சிரிக்கிற முகத்துக்கு முன்பதாக கர்த்தர் உன்னுடைய சிறந்தவனாகவும் ஓலா கிராச்சேனமா ஷிட்டோராஹா என் எதிரி பெருக பெருக உனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் வைக்கிறவர், அமர்ந்த தண்ணீரில கொண்டு போகிறவர், ஆத்மாவை தேற்றுகிறவர். சத்தத்தை உயர்த்தி இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஜனமே, oh, in every situation I will keep singing you, Lord. I will glorify you. இயேசுவே ஜனமே உனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். கண்மலை உச்சியில் கண்மலை உச்சியில் அல்லேலூயா ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை எனக்கு சப்போர்ட் பண்ணினாலும் சப்போர்ட்டா இல்லாவிட்டாலும் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்று கீதமாகும். சொல்லுவோம், நான் உயர போகும்போது நீ மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்காக முன்பதாக ஒரு கோலும் ஒரு தடியும் போகிற வரைக்கும் எனக்கு முன்பதாக ஒரு பிரசனம் செங்கடலை பிளக்கிறவர்.
யாவே ஹாலே இந்த காலை நேரத்தில் என்னுடைய எனர்ஜியை உமக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரானால் அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய கண் அந்த ஆசீர்வாதத்து மேல இருந்து கொண்டே இருக்கும். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பைக்கு கொடுத்தாருன்னா ஏசப்பா அந்த பைக்கை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பைக்கை எப்படிலாம் பயன்படுத்துறான், என்னுடைய நாமத்துக்கு பயன்படுத்துறானா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடு கொடுத்து அந்த வீட்டை கர்த்தருடைய 7 கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரை கொடுத்திருந்தா அந்த காரை கர்த்தர் பார்க்கிறார். லாடா ஹான்சன மாரா ஒரு வேலை கொடுத்திருந்தா வேலையை கர்த்தர் பார்க்கிறார். வேலை மூலியமாக என்னை மகிமைப்படுத்துறானா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குரியது எல்லாம் உங்களுக்குரியது. I'm giving it back into your hand, Father. Whatever I have, you may glorify through it. ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிறது எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கொஞ்ச நேரம் நன்றிகள் செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் நினைத்து இந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் அவருடைய கரம் உங்களை நடத்தினது. கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாவற்றையும் நினைத்து தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே இந்த தேவைகள் எப்படி நடக்கும்னு நான் நினைத்து பார்த்தேன். ஆனால் அந்த மாதத்தில் அந்த தேவைகளை சந்திக்க வைத்திருக்கிறேன். ஐயோ இந்த நபர் இந்த லோன் நான் எப்படி கட்ட முடியும்? ஆனால் கரெக்டான நேரத்தில் உங்களுடைய கரம், தேவைகளை சந்திக்கிற உங்களுடைய கரம், கரெக்டான நேரத்தில் யாரும் வந்து என்னை கேள்வி கேட்க முடியாதது போல ஆண்டவரே தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி. நீர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவர். அப்படியே செய்திருந்தால் 2 கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் துதிகள் செலுத்துங்க. கர்த்தர் நன்றியுள்ள இருதயத்தை பார்க்கிறார். not a complaining heart. அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லுகிற இருதயம் அல்ல. ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு ஆண்டவரே பரிபூரணமாய் கொடுத்திருக்கிறபடினால் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். லீட்டன மரகா ஷெடனமா திஹாந்தனமா பவுல் சொல்லுகிறது போல எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின்படியினால். Thank you Holy Spirit, you are my first preference. என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள உள்ளத்தின் மகிழ்ச்சி, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, இல்லத்தில் எல்லாம் நீர்தானையா, உள்ளத்தில் மகிழ்ச்சி என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்து விட்டே, கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்து விட்டே, நம்பியுள்ளேன் உம்மையே, நன்மைகள் செய்திடுவி. சொல்லுவோம், நம்பியுள்ளேன் எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்களுடைய சத்தம் உயரட்டும். பட்டப்பகல் போல பட்டப்பகல் போல நீதியை விளங்கச் செய்வீர்,
பட்டப்பகல் போல என் நீதியை நோக்கி நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன், உம்மை நோக்கி அமர்ந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன், என் தேவையெல்லாம் நீதானே, என் தேவையெல்லாம் நீதானே, என் தேவையெல்லாம் நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை, என்னுடைய தேவைகள், என்னுடைய ஆசை, என்னுடைய வாஞ்சை, எபேசியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 14-15 அந்த வசனத்தை வாசிப்போம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையை நமக்கெல்லாம் முன்மாதிரியா காட்டுகிறார். இந்த எபேசு சபை தான் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியது. புருஷன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தின ஒரு எபேசு சபை. இந்த பவுல் இயேசு கிறிஸ்துங்கிறவர் யார், அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்துக்கு குடும்பம், பரலோக குடும்பம், பூலோக குடும்பத்திற்கு, பூலோக குடும்பத்தின் முழு குடும்பம்னு அதுல இருக்கு. அதுக்கு இயேசு கிறிஸ்து நாமக்காரர்னு எழுதியிருக்கு, கையை உயர்த்தி. அப்படின்னா என்ன, பரலோக குடும்பத்திற்கும் பூலோக குடும்பத்திற்கும் இயேசு கிறிஸ்து நாமக்காரர். தலைப்பு அதைத்தான் போட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர். குடும்பம் அவர் இருதயத்திலிருந்து வந்தது. கையை உயர்த்தி. குடும்பம் முக்கியம் மகனே, குடும்பம் முக்கியம் மகளே, குடும்பம் முக்கியம். நம்முடைய தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிற தேவன், குடும்பங்களை வேலியிட்டு காக்கிற தேவன். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளில் காத்துக்கொள்ற வண்ணமா நம்மளை காத்துக்கொள்ளுகிற தேவன். கைகளை உயர்த்தி. சாத்தானுக்கு தெரிந்தது, நீர் யோபையும் யோபுக்கும் வீட்டையும் அவன் பிள்ளைகளையும் வேலி அடைத்து காத்திருக்கிறீர். ஒரு வேலி வச்சு நம்மளை காத்திருக்கிறார். குடும்பம் உங்க குடும்பம் அல்ல, குடும்பம் இயேசுவின் குடும்பம். பரலோக குடும்பத்திற்கும் பூலோக குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய இயேசு. கர்த்தருடைய மனுஷன் பாவத்துக்கு விலகுறான், கர்த்தரை போல அவள் அடிச்சுவடை பின்பற்றாங்க அந்த குடும்பங்கள், அந்த வீடுகள், அந்த மக்கள்கள். பார்த்தாலே அப்படி தெரியுது, கிறிஸ்தவ மக்கள் மாதிரி தெரியுது, கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பம் போல தெரியுது. வந்திருக்கிறது துஷ்டி வீட்டுக்கு, பார்க்க அங்க தேவ பிரசன்ன நிரம்பு. இதுதான் என் உள்ளத்தை ரொம்ப தொட்டது. நம்முடைய குடும்பத்துக்கு தலைவர் நீங்க அல்ல, நீங்க அல்ல, இயேசு கிறிஸ்து தலைவர். 5 நாட்கள் எல்லாவற்றையும் படைச்சு 6வது நாட்களை மனுஷனை படைச்சார். எல்லாம் ஜோடு ஜோடா படைச்சார். குடும்பம் அவர் இருதயத்தில் இருந்து வந்தது. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு அவர் கண்டார். ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக. ஆதாம் ஏவாள் முதல் குடும்பம் பழுகி பெருங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழுது அழுது துதிக்கிறாங்க. அதுதான் காரணம். குடும்பம் தேவன் ஏற்படுத்தின குடும்பம், தேவனுடைய இருதயத்திலிருந்து வந்த குடும்பம். குடும்பம் பரிசுத்தமானது,
குடும்பத்தை உடைச்சிடாதீங்க. குடும்பம் பரிசுத்தமானது. மல்கியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒருவனை அல்லவா படைத்தார், ஆதாமத்தான் படைச்சார். ஏன் ஒருவனை படைச்சார்? பரிசுத்த பிள்ளைகளை பெற்றெடுக்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஒருவனை அல்லவா படைச்சார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே. தேவனுடைய அந்த அந்த ஆசீர்வாதம் அந்த தெய்வத்துக்கிட்ட பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் கேள்வி, ஏன் ஒருவனை படைச்சார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தான். கை தட்டி ஆண்டவரை துதிங்க. தேவ சக்தி உள்ள சந்ததி, தேவ பக்தி உள்ள சந்ததியை நீங்க பெருக்கி எடுக்கணும். ஏசாயா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், எதற்கு எங்களை ஏற்படுத்தினார்? நானும் எங்கள் பிள்ளைகளும் இந்த பட்டணத்தில் அந்த இஸ்ரவேலில அடையாளங்களாக, அற்புதங்களாக, முன்மாதிரியாய் வாழ. வாசிங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாக, அடையாளங்களாக, அற்புதங்களாக இருப்பையா. அதுக்குத்தான் குடும்பத்தை வச்சிருக்கிறார். குடும்பம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அந்த குடும்பம் அப்படியே பிளவுபடும் பொழுது தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். இயேசு முதல் கல்யாணத்துக்கு வரார். வந்த உடனே அந்த அந்த கல்யாணத்து சின்னாபனமாயிருக்கும். என்ன திராட்சை ரசம் மிச்சம் காண்றது இல்லாம போச்சு. அதை ஆண்டவர் உடனே கவுனிங்க. இல்லாதது மரியாளுக்கு தான் தெரிஞ்சது. அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. உடனே ஒரு சொல்ல, வேலை என்ன வரல. ஆண்டவர் பாருங்க, அவங்க மூளையில தயாரிச்ச சீனி, திராட்சை பழங்கள் உள்ள எல்லாம் காலியான பிறகுதான் ஆண்டவர் அற்புதம். கற்சாடியில தண்ணியை ஊத்த சொல்றாரு. வேலைக்காரங்க ஊத்துனாங்க. வேலைக்காரங்க ஒரு பகுதி ஊத்திட்டாங்க. பந்தி விசாரிப்புக்காரங்க எடுத்து கொடுங்கன்னு சொல்றாரு. அப்படி அள்ளும் போதே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு திராட்சை ரசம் குடிச்சு பார்த்தவன் கேட்குறான், மணமகனை கூட்டிட்டு வந்து எல்லாரும் அதாவது ருசி குறைஞ்சதை பிண்டி கொடுப்பாங்க. நீ ருசியுள்ள திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வச்சிருந்தீரே பாருங்க. அந்த கல்யாண வீடு குதூகல வீடாய் மாறிட்டு, கொண்டாட்டமான வீடாய் மாறிட்டு, அந்த மணமகனை கர்த்தர் பேரும் புகழுமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வெளிச்சம் காட்டும்படி அற்புதம் செய்தார். வேதம் சொல்லுகிறது இது முதல் அற்புதம். இந்த வேத புத்தகத்தில் எழுதாத இன்னும் அநேக அற்புதங்கள் இருக்குன்னு முடிவில் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ குடும்பம் எவ்வளவு குடும்பம் கவனிங்க. குடும்பத்தை ஒருபோதும் நீங்க இழந்துடக்கூடாது. ஒரு வேதம் என்ன சொல்லுது? பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவ்வளவு விழுங்கலாமோ விழுங்குறதுக்கு தானே பார்க்கான். எதிரடையா இருக்கிற, அதாவது எதிராளி தானே நமக்கு பிசாசு. நம்ம ஜோம் பண்றோம், அவன் நமக்கு எதிர்த்து ஜோம் பண்றான். அப்ப எவ்வளவு கண்ணும் கருத்துமா நம்ம இருக்கணும், எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். ஒரு கூட்டம் நம்ம அழியணும், நம்ம நொறுங்கணும், நம்ம இல்லாம போகணும்னு சாத்தான் சபை ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. சாத்தான் ஜெபம் நமக்கு எதிராக இருக்கிறது. வேதமும் சொல்லுது, பிரதான ஆசாரியன் யோசுவாவை காட்டுனா அவன் அழுக்கு வஸ்திரம் உடுத்தி இருந்தான். அவனுக்கு விரோதம் செய்ய பிசாசு வலது பக்கத்தில் நின்றான். ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டாராம். சொல்றான், அழுக்கு வஸ்திரம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம அழுக்குனா பாவம், பாவம் வந்துட்டா நமக்கு விரோதம் செய்யறான் பிசாசு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி காலத்துல கர்த்தர் குடும்பத்தை கட்டணும். கையை உயர்த்தி. அநேக குடும்பத்தை பிசாசு உடைச்சிட்டான், சின்னாபண்ணமாக்கிட்டான். சாலமோனெல்லாம் அந்நிய ஸ்திரீயின் மேல கவனம் வச்சான். பிள்ளைகள்லாம் ஒண்ணுலாம் போயிட்டான். ராஜ்யத்தை உடைச்சதே அவங்க. லோத்து குடும்பத்தை பத்தி, லோத்து குடும்பத்தினாலதான் மோவாப்புன்னு ஒரு ஜனமே பெருகிச்சு. மோவாப்பிய பாவம், அவன் பிள்ளைகள் தான் பாவம். பாருங்க, லோத்து ஆபிரகாமினுடைய அண்ணன் பையன் லோத்து. உடைஞ்ச குடும்பங்களை நோட்டு ஃபுல்லா நான் எழுதி வச்சிருக்கேன். சிம்சோனை பாருங்க, என்ன வீரன் சூரம் விழுந்துட்டான். இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாப்ப பாருங்க, இயேசுபேல போய் பெண் கட்டினால இஸ்ரவேல் கூட்டம் சின்னாபண்ணமா அழிக்கவே தோண்டிட்டாவா. புருஷனை தூண்டி குடும்பம் சின்னாபண்ணமாயிற்று. அதே நேரத்தில் ஒரு சில பரிசுத்தவான்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பினாங்க, பேழைக்குள்ள கொண்டு வந்தாங்க. நோவா கையை உயர்த்தி.
ஹல்லேலூயா. அந்த குடும்பத்திலிருந்து தான் சந்ததி பெருகுச்சு. ஜலப்பிரயாணத்தில் ஒரு கோத்திரம் அழிஞ்சது, அந்த 8 பேரை வச்சு மறுபடி பெருக ஆரம்பிச்சு. இந்த பெருக்கம் இயேசு கொடுக்கறது. கையை உயர்த்தி, தேவன் வாயிலிருந்து வந்தது. நீங்கள் பெருகணும், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பத்தை கட்டி எழுப்பணும். ஸ்தோத்திரம். ஆமாம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தர் இயேசு. குடும்பம் முக்கியம், பிள்ளைகள் முக்கியம். நான் அந்த குடும்ப வீட்டை கட்டுறதுக்கு செங்கல், மணல், சிமெண்ட், தண்ணி 4 வேணும். செங்கல், அந்த மேசன் சொல்லுவார், செங்கலை நனைச்சி கட்டணும்பார். செங்கல் தான் குடும்ப தலைவர். நீங்கள்லாம் நனைச்சி கட்டணும். மாமா, செங்கலை என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்க. அவர் வீடு கட்டிட்டு இருக்கார், செங்கலை நனைச்சி கட்டணும். இயேசுவின் இரத்தத்தால் தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் நிரம்பணும். இரத்தத்தால் எங்களை கழுவாண்டவரே, நான் அந்த வீட்டுக்கு அப்பாவா என்னை தந்திருக்கீங்க. தன்னை தாழ்த்தி வாய் விட்டு சொல்லணும், இரத்தத்தால் என்னை கழுவு. தாய் மணல் சலிக்கணும், தூய்மையாக்குறது. மணலை சலிப்பாங்க, மணலில் சுப்பி இருக்கும், கல் இருக்கும், இரும்பு துண்டுகள் இருக்கும். அது கட்ட முடியாது, அந்த கரண்டிக்கு வராது, சலிக்கணும் மணலை. அல்லேலூயா. இருதயம் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய இருதயமாக இருக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா. சிமெண்ட் தண்ணி படாம, காத்து படாம மூடி வைக்கணும். சிமெண்ட் காத்து பட்டா, தண்ணி பட்டா கல்லாயிரும், கலக்காது. தூரதான் போடணும். பிள்ளைகள் சிமெண்ட். அல்லேலூயா. பிள்ளைகளை மூடி மூடி வளர்க்கணும். கையை உயர்த்தி. ஆமாம், உலகத்தில் காட்டி மூடி கண், அதாவது தாயின் தகப்பனும் பிள்ளைகள் மேலே ரொம்ப கண் வைக்கணும். எங்கடா போகிற, எங்கே போகிற, என்ன அவன் செஞ்ச, சும்மா செல்லம் கொடுத்துடக்கூடாது. சின்ன பிள்ளைகளாக இருந்தால் பெரம்பை எடுத்து முட்டுக்கு கீழே அடிக்கணும். பிள்ளைகளை பெரம்பை எடுக்காத பிள்ளைகளை பகைக்கிறான் இருக்கு. பிள்ளைகளை பெரம்பு வச்சு அடித்தா பிள்ளைகள் சாகான். அவன் மதியினும் அவனை விட்டு போயிடும். மதியினும் நெஞ்சில் ஒட்டி இருக்குது. தண்ணி அன்பு கரைக்கிறது. ஹல்லேலூயா. கரையணும். தண்ணி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. கரையணும். கர்த்தர் நல்லவர். கரையணும். பிள்ளைகள் குற்றங்களை மன்னிக்கணும். ஆமாம், கரைஞ்சி ஒன்றாக்கணும். அப்படின்னா சிமெண்ட் வீடு கட்டப்படும். ஆமேன் ஆமேன். அஸ்திவாரம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய பாடு மரணம். குழியை தோண்டி கல் முள்ளெல்லாம் உடைச்சி எடுக்குது பாருங்க அஸ்திவாரம். ஒரு கல் இருந்தால் எதுக்கும் இந்த கடப்பாறையை. இயேசு கிறிஸ்து தான் அவருடைய முதுகு படைச்சாலையை உழுதது போல உழுதார்கள். ஒவ்வொரு அஸ்திவாரத்துக்கும் நான் சொல்லுவேன், இது உங்களுடைய தழும்புன்னு சொல்லுவேன். கையை உயர்த்தி. அல்லேலூயா. சரி, சாத்தானுடைய வேலை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை உடைக்கிற வேலை. சபை இல்லாமல் பண்ணணும்னு வேலை. அசுத்தத்தில் உழணும், பாவத்தில் உழணும், பெருமையில் உழணும், பேர் சின்னபண்ணமாகணும், பேப்பரில் வரணும். இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை. கையை ஆமாம், ஞானமாக இருங்க, எச்சரிக்கை. ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தின் தலைவர் இயேசு. அந்த வசனம் என்ன எழுதியிருக்கிறது? ஆமாம், பரலோக குடும்பமும் பூலோக குடும்பத்திற்கும் நாமக்காரர். ஆமென். நாமக்காரர். அவர் தான் தலைவர். அவர் தான் நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்புறார். சிலங்க போர்டு மட்டும் போட்டிருப்பாங்க, அந்த வீட்டின் தலைவர் இயேசு. இல்லை, இவர் தான் தலைவராக இருந்து போலீஸ்கார் மாதிரி நடத்துவார். அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர்கிட்ட விட்டு கொடுத்துடணும். 10 காரியத்தில் வீட்டை நீங்கள் கட்டி எழுப்பலாம். அதை சொல்கிறேன். 10 காரியங்கள் சொல்லிட்டு நான் ஒரு சின்ன செய்தி கொடுக்கேன். முதலாவது, வீடு கட்டுறது தெய்வீக தேவனுடைய ஞானத்தினால் வீடு கட்டப்படும். 2வது, ஜெப ஆவியினால தான் வீடை கட்ட முடியும். 3வது, பரிசுத்த ஆவியினால வீட்டை கட்ட முடியும். 4வது, அன்பின் ஆவியினால வீட்டை கட்ட முடியும். 5வது, தாழ்மையின் ஆவியினால கட்ட முடியும். 6வது, மன்னிக்கிற ஆவியினால கட்ட முடியும். 7வது, விட்டு கொடுக்கிற ஆவியினால கட்ட முடியும். 8வது, தியாகத்தின் ஆவியினால், தியாகம், அப்படித்தான் வீட்டை கட்ட முடியும். 9வது, சாட்சியின் வார்த்தைகளால், வசனத்தால் வீட்டை கட்டலாம். 10வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வீட்டை கட்டணும். பிரசங்க வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும்
குடும்பத்திற்கும் நாமக்காரனராகிய முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, பாருங்க, என்னுடைய குடும்பத்தை கட்டுகிற நாமக்காரராகிய இயேசுவே, உமக்கு முன்பதாக நாங்கள் முழங்கால் படியிடுறோம். எபேசு சபையினுடைய குடும்பத்திற்கு நாமக்காரர், குடும்ப தலைவர், குடும்பத்தை கட்டி எழுப்புறவர் அவர்தான். ஹல்லேலூயா. ஆமாம், கட்டுறது எவ்வளோ கஷ்டம், உடையிறது ஒரு நிமிஷம் உடைச்சிடலாம். ஃபுல் ட்ரௌசரை பாருங்க, வருது பெரிய 4 மாடி கட்டடத்தை டபா டபான்னு 1 மணி நேரத்தில் 1 மணி நேரம் இடித்து கொடுக்குறதுக்கு 3000 ரூபா காலி பண்ணிட்டு போயிடுது. கட்டுறதுக்கு எத்தனை 3 வருஷம் ஆனாலும் ஆயிருக்கும். பிசாசு அப்படி தான் குடும்பங்களை உடைச்சிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள அழுகையும் கண்ணீருமா நான் எழுதி கொண்டு வந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தியானிச்சுக்கிட்டே வந்தேன். ஃபஸ்ட்டு, ஞானத்தினால வீடு கட்டப்படும். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். ஞானம் தன் வீட்டை கட்டி, ஞானம் தன் வீட்டை கட்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஞானம் தான் வீட்டை கட்டும். ஞானம் ஞானம் இல்லாம நேர வழிய போய் தண்டிக்கப்படுறாங்க. ஞானம், கொஞ்சம் வருமானத்தில் ஞானம், வீடை கட்டுறதுக்கு ஞானம் வேணும். நல்லா 100 கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இயேசுக்கிட்ட இருக்கிறது. இயேசுவினுடைய முழு குணாதிசயமே ஒரு பேத ஆண்டர் ஓட்டிட்டான்னா ஞானம் வந்துடும். கொலேசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம். பேங்க்ல பணம் இருக்கிற மாதிரி, பணத்தை வச்சு வீடு கட்ட முடியாது. கம்பி வாங்கலாம், சிமெண்ட் வாங்கலாம், மணல் வாங்கலாம். கட்டி முடிக்க முடியுமா? முடியாது. கட்டி முடிச்சாலும் அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்க முடியாது. கட்டி முடிக்கிறதுக்கு ஞானம் வேணும். ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. கையை உயர்த்தி நினைக்கிற அநேகர் ஞானமற்றவர்களாய் வாழ்ந்து குடும்பத்தை உடைச்சிட்டாங்க. மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், செதறிட்டாங்க. மறுபடியும் கூட்டி கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். குடும்பம் இயேசு தேவனுடைய இருதயத்திலிருந்து வந்தது அல்லவா? குடும்பத்தை ஆசீர்வதிக்க பேருண்டாக இயேசு 1வது அற்புதம் செய்தார் அல்லவா? கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பணும். சோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஞானம்ங்கிறது எப்படி வரும் தெரியுமா? ஞானம்னா அதாவது குற்றத்தை ஒத்துக்கொள்ற காது உடையவன் தான் ஞானி. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும். இங்க கவனிங்க, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது. கடிந்து கொள்றத எப்பொழுதுமே உற்சாகப்படுத்தி பாவத்தை பார்த்து கடிந்து கொள்ளணும். பிள்ளைகளை கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ளுகிற காது வேணும். என்கிட்ட தப்பு இருக்குன்னா சொல்லுங்கன்னு கேட்கணும். நமக்கு செய்யறதெல்லாம் சரிதான், நம்ம பிரசங்கம் பண்றதெல்லாம் சரிதான், நானே என்னை ஆண்டவரிடத்தில் ஒப்புவிப்பேன். கடிந்து கொள்கிற காது நமக்கு வேணும். கவனிக்கிறீங்களா? இந்த காது இருந்ததுனால தான் ஒரு நாள் சவுல் தாவீதை பார்த்து, என்னை பார்க்கல நீதிமா, நீ பழுகவும் பெருகவும் செய்வாய், நான் உனக்கு எத்தனையோ கேடு செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்தாய்னார். எதை கண்டுபிடிச்சார் தெரியுமா? இவர் விபச்சார் ஒரு பாவத்தில் விழுந்துட்டார். அப்போ நாத்தான் வேல் வந்து அதை எப்படி சுட்டி காட்டுறார் பாருங்க. எப்படி சுட்டி காட்டுறாருன்னா, ஒரு ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு இருந்தது, ஆனா ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அது அவன் மடியில அவன் திங்கிற அப்பத்தை திணிச்சான், அவன் குடிக்கிற தண்ணியை குடிச்சதான். அவனுக்கு ஒரு பிள்ளையை போல அந்த ஏழை அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்தானான். ஐஸ்வர்யவானுக்கு ஒரு விருந்தாளி வந்தானான். அப்போ அவன் ஆடுகளில் ஒன்று அடித்து விருந்து போட முடியாமல் அந்த ஏழை ஆட்டை பிள்ளையை போல மடியில் அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு அந்த ஆட்டை அடித்து விருந்து போட்டானான். உன்னை இவர் எழுப்பிட்டார். அவன் யார்? அவன் இப்பொழுதே கொல்லணும். நாத்தான் வேல் உடனே சொல்கிறார், அந்த மனுஷன் நீந்தாங்கிறார்.
உடனே என்ன பண்ணார் தெரியுமா? சாஷ்டாங்கமாய் விழுந்து முகங்குப்புற விழுந்து ஓன்னு அழுதார். 51ஆம் சங்கீதம் அவர் அழுத சங்கீதம். கையை உயர்த்தி, ஐயோ நான் பாவி, நான் துர்க்குணத்தில் உருவான என்னை ஈசோப்பினால் கடிந்து கொள்றது. அவன் இப்படி சொன்னான், அவனை வெட்டி போடுறன்னு சொல்லியிருக்கலாம், நாத்தான் வெளி இல்லாம போயிருப்பான். அப்போ பாருங்க எப்படி தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் கட்டினார்னு இருக்குதுன்னா சும்மா இருக்குமா? அந்த கடிந்து கொள்ளுதல ராஜாவாகிய தாவீது கேட்டார். ஆடு மேய்க்கிற அனுபவத்தில் இல்லை, அப்ப ராஜாவா இருக்கிறார். என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம், இது வெளியே தெரியக்கூடாது, இவனை வெட்டி போட்டுலான்னு இருக்கலாம். பாருங்க, அப்படி கேட்டு மனம் திரும்பினார். அல்லேலூயா. மாய்மாலம் பண்ணினார். ஒரு முறை பேதுரு கொர்நேலி வீட்டினுடைய தரிசனத்தை பார்த்து மாய்மாலம் பண்றார். பேதுரு பவுல் சொல்ற, நீ மாயம் பண்ற, உன் வார்த்தையில மாய்மாலம் இருக்குது. அதை அப்படியே ஒத்துட்டு அழுகிறார் பேதுரு. சும்மா நிழல்பட்டு சுகமாகுமா? இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பேதுரு நிழல்பட்டு சுகமானு வியாதிக்காரங்களை வச்சிருந்தாங்களாம். நடந்து போகில் நிழல்பட்டு சுகமாச்சான், கையை உயர்த்தி. அப்போ என்ன, அவங்க பாவத்தை சுட்டி காட்டும் போது அழுதுருக்காங்க. ஞானிக்கு ஆமா, அதாவது அந்த வசனம் என்ன சொல்லுது? ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகிட்ட இருக்குது. அல்லேலூயா. அப்பா என்னை கடிந்து கொள்ளட்டும், அம்மா என்னை கடிந்து கொள்ளட்டும், விட்டு கொடுக்கணும் பிள்ளைகள். ஆமா, அப்பா கடிந்து கொள்ளட்டும், அப்பா என்ன கடிந்து கொள்ளட்டும், மேலான அதிகாரிகள் கடிந்து கொள்ளட்டும். ஆமா, நான் அப்படி ஆவேன். இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவார். ஆமா, இயேசு அடிக்கடி சொல்லுவார், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறியாக. ஏன்ட்ட பாவம் உண்டுன்னு சொல்லுவார். பாருங்க, அப்படி தன்னை பரிசோதித்து பார்ப்பார். இந்த அனுபவம் வீட்டை கட்டி எழுப்பும். கையை உயர்த்தி. 2வது ஜெபம் வீட்டை கட்டி எழுப்பும். இந்த ஜெபம்னா கொர்நேலியுவை தான் நம்ம பார்க்கணும். கொர்நேலியுங்கிற ஒரு மனுஷன் இத்தாலிங்கிற அதுல பட்டாளத்துக்கு அதிபதி யாருந்தான், ஒரு அதிபதி. ஆனா அவன் செசரியாவில் அவன் வீடு இருந்தது. தன் குடும்பத்தாரோடு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவான். குடும்பத்தை கட்டி எழுப்புறதற்கு பட்டாளத்துக்காரரை பைபிள் காட்டுது. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் வீடு சிசரியா பட்டணத்திலே இருந்தது. ஆனா அவன் ஒரு அதிகாரி. இத்தாலியில பட்டாளத்துக்கு 100க்கு அதிபதி. அவன் ஒரு கேப்டன், அவன் ஒரு லீடர். ஆனா அவன் ஜீவியத்தை எழுதியிருக்கு பாருங்க. 2வது வசனம் எல்லாரும் வாசிங்க. 2வது வசனம், அவன் தேவ பக்தியுள்ளவன். இதுதான் தேவை. அவன் தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து பயந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை அவன் செய்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு, கை தட்டுங்களேன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு வேணும். ஆமா, பிஸின்னே அவன்கிட்ட கிடையாது. நான் பட்டாளத்துக்கு அதிபதி, 100க்கு அதிபதி, எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு. ஜெபத்தம் விடலை. தன் மனைவி வீட்டாரோடு குடும்ப ஜெபம் பண்ணியிருக்காங்க. தினசோறு குடும்ப ஜெபம் பண்றான். மத்தேயு எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் வாசிமா. இயேசு சொன்னார், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். பாருங்க, 2 பேர் யார சொல்லுங்க? கணவனும் மனைவியும் வேண்டிக் கொள்கிறது என்ன? பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும், பிள்ளைகளுக்கு படிப்புக்கு, அது வேண்டி என்ன நீங்க வேண்டிக் கொண்டாலும் 2 பேர் கைப்பிடிச்சு பிள்ளைகளையும் வச்சு ஜெபம் பண்ணா அது ஆண்டவர் அப்படியே வாக்கிய பண்ணுவேன் இருக்கிறார். இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. கையை உயர்த்தி குடும்ப ஜெபம் இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. கையை பிடிங்க. அன்னைக்கு பாஸ்டர் கையை பிடிச்சு கொடுத்தது தான். இப்போ நீங்கள் கையை பிடிக்கிறது இல்லை. எட்டி கையை பிடிங்க. மனைவி புருஷனை எட்டி கையை பிடி. வாங்க, எங்கே ஓடுறீங்க? ஜெபம் பண்ணுவோம். எங்கே ஓடுற? ஜெபம் பண்ணுவோம். சொல்லுங்க.
ஜெபத்தில் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு. 20வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால எங்க கூடி இருக்கிறாங்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தர் 2 பேருக்கு நடுவில் அங்க கர்த்தர் இருக்கிறார், அங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார். இயேசுவினுடைய கூட்டு ஜெபம் தான். கூட்டு பிரார்த்தனையில் ரொம்ப வெற்றி இருக்குன்னு அடிக்கடி அந்த வயசானவங்க சொல்லுவாங்க, கேரளாக்காரங்க சொல்லுவாங்க அடிக்கடி, கூட்டு பிரார்த்தனை இருக்கா பாஸ்டர், அதில் நான் கலந்து கொள்ளணும், அது அவ்வளோ சக்தி உள்ளதும்பாங்க. அல்லேலூயா. இயேசு அதை செய்தார். இயேசு அதே இருட்டோட ஜெபம் பண்ணார், சாயங்காலத்தில் ஜெபம் பண்ணார், ராமுழுதும் ஜெபம் பண்ணார். ஆமா, இன்னொரு வசனம் எழுதிக்கு சீசர்களோடு ஜெபம் பண்ணார். பின்பு அவர் தமது சீசரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, சீசர்களோடு, அது எனக்கு ரொம்ப தொட்டது, சீசர்களோடு, அதான் குடும்ப ஜெபம். 12 சீசர்களும் 12 முத்தாய் மாறினாங்க, உலகத்தை கலக்குனாங்க. அவரை போலவே ஜபாவி உடையவர்களாய் மாறினாங்க. சீசரோடு நமக்கு கவனிங்க, அதுதான் அடிச்சுவடு. கைகளை உயர்த்தி, ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜபம் ரொம்ப வேணும். ஆமா, ஒரு புருஷனை ஜபத்தில் பார்க்கணும். என் அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகத்தை கலக்கின பரிசுத்தவான்களுடைய தாய் தகப்பனுடைய லிஸ்ட்டை நான் படித்து பார்த்தா, சாமுவேல் வெஸ்லி, அவங்க மனைவி பேர் சூசன்னா வெஸ்லி, அவங்க பிள்ளைகள்லாம் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி, மார்க் வெஸ்லி. ஐயோ, உலகத்தை கலக்கியிருக்காங்க. கையை உயர்த்தி அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ஜபம், எங்கள் அம்மா ஜபம், எங்கள் அப்பா ஜபம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுற பிள்ளைகள், ஜெபம் பண்ணுற மனுஷனுக்கு பிள்ளைகள் ஜெபம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. குடிகாரன் பிள்ளைகள் குடிகாரனாக இருப்பாங்க. சூதாட்டத்துக்காரன் பிள்ளைகள் நீங்கள் ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். ஜெபத்தில் குடும்பத்தை கட்டி எழுப்பணும். கையை உயர்த்தி. ஆமாம், ஹல்லேலூயா. ஜெபத்தில் பங்கு பெறணும். கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆமாம், ஜெபத்தை கூட்டுங்க. 3வது, பரிசுத்தத்தில் தான் குடும்பம் கட்டப்படும். ஆமாம், பரிசுத்தத்தில் குடும்பம் கட்டப்படும். உங்களுக்கு தெரியுமா, இந்த பைபிள் பரிசுத்த வேதாகமம். நமக்குள்ள ஆவியானவருக்கு பேர் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு விவாகத்துக்கு பத்திரிக்கையில் பேர் அடிச்சாங்கல்லவா, பரிசுத்த விவாகம். கையை உயர்த்தி. ஹல்லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரம் திருமண அதிகாரம், அதுல 27வது வசனம் பார்த்தீங்கன்னா, முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் அப்படி எழுதியிருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்து கொள்வதற்கு தம்மை தாமே. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எழுதி வைங்க. பரிசுத்தம் தான் வீட்டை கட்டு. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க நாடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது. பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். சாட்சி கெட்டு போயிடக்கூடாது. சாட்சி கெட்டு போயிடவே கூடாது. அவ்வளோதான். மறுபடியும் அதாவது எழுப்பி விடுறதுக்கு பயங்கரமாக ரொம்ப எத்தனை கஷ்டப்பட்டாலும் அந்த சாட்சி கெட்டு போனால் முடியாது. சாட்சியை நல்லா காத்துக்கிடணும். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் நம்மளால இல்லை, கவனிங்க, அதான் நான் சொல்கிறேன். பரிசுத்தம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிறது. அவர்கிட்ட ஒண்டி 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 எப்படி அந்த சார்ஜ் பண்ணுறது போல அப்படியே நீங்கள் சார்ஜ் பண்ணிடணும். அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு தார். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 15, 16, 19 அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை கைவிடாதவர், உங்களுக்கு ஜீவன் கொடுத்தவர், இந்த நாள் வரைக்கும் நிர்மூலமாகாம உங்களை இந்த சபையில வச்சிருக்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல, நீங்களும் உங்கள்
உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்க. அடுத்து 16வது வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அடுத்து எல்லாரும் எந்திரிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. அது 19வது வசனம். குற்றம் நீங்க உங்களை ரட்சித்ததுக்கு ஒரு காரணம். அதுக்கு முன்னால 18வது வசனம் சொல்லுது, வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்க மீட்கப்படாம, வெள்ளி கொடுத்து பொண்ணை கொடுத்து உங்களை வாங்கல, பணம் கொடுத்து உங்களை வாங்கல, ஆமா வாங்கல. அதுக்கு அடுத்து அந்த வசனம் சொல்லுது, குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால். எல்லாம் தலையில கை வைங்க. அந்த இரத்தம் இப்ப உங்க மேல விழுது. உங்க குடும்பம் மகிமையாய் எழும்பும். வாலிப பிள்ளைகளுடைய குடும்பம் மகிமையாய் எழும்பும். வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஜோரா இருக்கும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.